காளான் பறிச்சு வச்சுட்டு அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எல்லா காளானையும் ஒரு தான் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிப்பி காளான் இந்த மாதிரி மொத்தமா வரும். அதுல இருக்க சின்ன சின்ன இந்த எதழ்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா கட் பண்ணி எடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து கீழே ஒரு தண்டு இருக்கும். அது கொஞ்சம் பெருசா இருக்கும். சமைக்கிறப்ப நெரிச்சுன்னு சாப்பிட்றதுக்கு இருக்கனால அது எல்லாத்தையும் நான் மேக்சிமம் அதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். எங்க அப்பா அதெல்லாமே எடுத்துட்டு இருக்கல. டிராக்டர் வேற வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. மிளகாய் வேற மேல போட்டிருக்கோமே, அதெல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அம்மா வர்றதுக்குள்ள எல்லாத்தையுமே தடபுடலாம் எல்லாம் அள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் தடபுடலாம் நடந்தா என்ன, நம்மளுக்கு உறக்கம் தான் முக்கியம்னு சிம்பாவராக்கி அவ்வளோ உறக்கமா உறங்கிட்டு இருக்காங்க. டிராக்டர் எடுக்க போறாங்க. 2 பேர்த்த இன்னைக்கு சட்னி தான் அப்படின்னு 2 பேர்த்தையும் ஒரு மிரட்டி விட்டுட்டு பட்டை மிளகாயும் பத்திரமா கீட்டுக்குள்ள அள்ளி வச்சாச்சு. நீ டிராக்டர் எடுத்துட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு டிராக்டர் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சரி நம்ம கட் பண்ணி வச்ச காளான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல எல்லாத்தையுமே அடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு பாக்கெட்லயும் 200 கிராம் காளான் போட்டு அதை அப்படியே பேக் பண்ணி வச்சிருவோம். சீலிங் மிஷின் வேற புகஞ்சு போனனால இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு ஸ்டால்பர் பின்னை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டால்பர் பின்னையும் போட்டு விட்டாச்சு.